ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங்லேருந்து விலாக் எடுத்துகிட்ருக்கேன். சாட்டர்டே என்னடா அது பழைய சாதத்தை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நானும் ஹஸ்பண்டும் ரொம்ப சிம்பிளாக சாப்பிட்லான்னு நினச்சிருக்கோம். ஸோ மத்தியானம் லஞ்சுக்கே பழைய சாதம் தான். இந்த பட்டாணி பயிர் பார்த்திங்கன்னா ஊற வச்சுருந்தேன். காலையில் எனக்கு இடியாப்பமும் பட்டாணி குருமாவும் தான். ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பழைய சாதத்துக்கு இந்த பட்டாணி வச்சு சாப்பிட போகிறாங்க. நான் மத்தியானத்துக்கு ஃபிஷ் ரோஸ்ட் வச்சு தான் சாப்பிட போகிறேன். ஸோ எல்லாத்துக்குமே இந்த பட்டாணி குருமா அப்படிங்கிறதுனால அதை ஃபஸ்ட்டு நான் வச்சு ரெடி பண்ணிடுறேன். ஆல்சோ கிட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா நைட் பூரிக்கு இது வச்சு கொடுத்துட போகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு பட்டாணி குருமாவுக்கு வேக வச்சுக்கிட்டாச்சு. சைடில் எப்பயுமே ஏதாவது ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிக்கிறது உண்டு. உங்களுக்கே தெரியும். நான் இன்றைக்கி வெறும் பட்டை மட்டும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அன்றைக்கி 2 ஹைபிஸ்கஸ் வந்திருந்தது. ஸோ அதையும் போட்டு மூடி வச்சுட்டேன். ஸோ இன் பிட்வீன் குருமாவுக்கு தேவையான காய்கறிகளை வெட்டிக்கலாம். ஒன்றும் பெரிய காய்கறிலாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு வெங்காயம், தக்காளி இது மட்டும் தான் வெட்ட வேண்டியிருந்தது. அதை கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இதை கட் பண்ணி முடிச்சுட்டு அந்த வார்ம் வாட்டரும் ரெடி ஆகிடுச்சு. அதையுமே ரிலாக்ஸாக குடிக்க போகிறேன். இது மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் சிம்பிளான லஞ்ச், சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டோடு நீங்கள் உங்கள் டே ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குமே ரிலாக்ஸிங்காக இருக்கும். இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் நான் ரெகுலராகவே ஃபாலோ பண்ணுறேன். டெய்லி ஏதாவது ஒரு ட்ரிங்க். இன்றைக்கி இந்த ட்ரிங்க் கூட கோகோனட் ஆயில், அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் ரெண்டுமே சேர்த்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். மெனி டைம்ஸ் நான் இப்படி தான் யூஸ் பண்ணுறது உண்டு. இந்த கோகோனட் ஆயில் அண்ட் டர்மரிக் காம்பினேஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களோட மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி நான் உங்க கூட ஒரு சின்ன இன்சிடெண்ட் ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் நான் பார்த்தேன். அந்த சேனலில் அம்மா, பொண்ணு, அப்புறமா ஒரு குட்டி பையன் இருக்காங்க. பட் அந்த சேனல் குக்கிங் ஃபுல்லாகவே அந்த வயசான அம்மா தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்னென்னா, எதுக்கு வயசானவங்களே குக் பண்ணுறாங்க, அவங்க பொண்ணு குக் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நிறையா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. பட் அதுக்கெல்லாமே அவங்க ஒரு Q&A செஷன் வச்சுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு பர்டிகுலர்லி சம் பிரைன் டியூமர் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் அவங்க அம்மா அந்த பொண்ணுக்காக டெடிக்கேட்டடாக குக் பண்ணி அதை பார்த்துக்கிறதுக்காக அந்த பொண்ணு கூட இருந்திருக்காங்க. சம்டைம்ஸ் இல்லை நமக்கு மற்றவங்கள பற்றி நிறையா விஷயங்கள் தெரியாது. பட் வெளியே பார்க்குற சில விஷயங்களை வச்சு நம்ம ஜட்ஜ்மெண்டலாக இருப்போம். பட் அது மற்றவங்களுக்கு எந்தளவுக்கு ஹர்ட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே இல்லை நிறையா டைம்ஸில். இது தெரிஞ்சும் நடக்கும். நம்மளை அறியாமையும் சில சிச்சுவேஷன்ஸில் நம்ம கொஷின் பண்ணிடுவோம் மற்றவங்கள. ஸோ ஒரு எப்போயுமே நம்மளோட தாட்ஸ்லேயும் சரி, வேர்ட்ஸ்லேயும் சரி கான்சியஸாக இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அந்த மொமெண்ட் ரொம்ப கிளியராக இருந்தது. அண்ட் ஜஸ்ட் அவங்க கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நான் கருப்பு கவுனியில் இடியாப்பமுமே ரெடி பண்ணிக்கிறேன். இடியாப்பம் கருப்பு கவுனி அரிசியில் எப்படி பண்ணுறது, அந்த மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத லாஸ்ட் விலாகில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த இடியாப்பம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இந்த அரிசி, இந்த கருப்பு கவுனி பச்சை அரிசியுமே நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கூடவே கொழுக்கட்டையும் செஞ்சுக்கிறேன். இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு பசி எடுக்காமல் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எந்தளவுக்கு உங்களுக்கு ஹெல்த்தியாக நீங்கள் செஞ்சுக்கிடுவீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்ததா அப்படிங்கிறதையும் நீங்கள் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் இன் பிட்வீன் ஆப்பிள் மில்க் ஷேக் ரெடி பண்ணிட்டாங்க. ஆப்பிள், பால், அதுக்கப்புறமா சில நட்ஸ் எல்லாமே போட்டு அவங்க ஒரு மில்க் ஷேக் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் காலையில் மில்க் ஷேக், அதுக்கப்புறமா கொழுக்கட்டை, இடியாப்பம் அதெல்லாம் தான் சாப்பிட்டோம். இதுவே எங்களுக்கு ஃபில்லிங்காக இருந்தது. இது முடிச்சதுக்கப்புறமா ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுற ஒரு வேலை இருந்தது. அதனால் காலையில் சீக்கிரமாகவே வெளியே கிளம்ப வேண்டியிருந்தது. நான் மட்டும்தான் போகிறேன். ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருந்தாங்க. ஏன்னா வீட்டில் சம் திங்ஸ் அரேஞ்ச் பண்ண வேண்டியது வேலை இருந்தது. சாட்டர்டே மட்டும் அந்த வேலையை நாங்கள் 2 பேருமே ஷேர் பண்ணி பார்ப்போம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வெயிட் லாஸ் ஆனதுனால பாப்பாவோட குர்த்தி எனக்கு ஃபிட்டாக இருந்தது. எனக்கு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக, ஹாப்பியாக இருந்தது கிளம்பும்போது. அண்ட் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தா ஆதார் கார்டு பேங்க்கில் போய் தான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபோன் நம்பர், இனிஷியல் எல்லாமே. ஸோ வெளியே போனதுக்கு ஒரு ஜூஸாவது குடிப்போம் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப வெயிலாக வேறு இருந்தது. ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் வீடு இருந்தது, ஃப்ரெண்ட்ஸ் வீடு. அவங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ரோஸ்ட் வச்சு தான் பழைய சாதம் செய்ய போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டு
அதுக்கப்புறமா பட்டாணி குருமா வந்து அதை வந்து கொஞ்சம் வத்த வச்சாச்சு. ஹஸ்பண்டுக்கு வந்து பழைய சாதத்துக்கு சாப்பிட்ற மாதிரி வேணும் இல்லையா, ஸோ அது கொஞ்சம் திக்கன் ஆக்கியாச்சு. இன்பிட்வீன் ஹஸ்பண்டுமே கொஞ்சம் தேவையில்லாத திங்ஸ்லாம் வந்து எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஹஸ்பண்ட் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, வேலையெல்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து பர்டிகுலர்லி அப்படி தான். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து ரீசெண்டாக ரைஸ் பிஸ்னஸ் அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல்லாகவே சோஷியல் மீடியாவில் வந்து அதிக டைம் வந்து இருக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் வந்து லஞ்சோ பிரேக்ஃபாஸ்ட்டோ வந்து சிம்பிளாக போதும் அப்படின்னு அவங்க வாலண்டியராகவே வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அதுவே வந்து நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் சீரியல்ஸ் பார்ப்பேன். ஆஃப்டர்நூன் சீரியல்ஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஃபிஷ் வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிட போகிறேன். அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் ஃபிஷ் ரோஸ்ட் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தான் வந்து பண்ணியிருந்தேன். எப்போவுமே அன்னைக்கு மட்டும் கிடையாது, நான் மேக்ஸிமம் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தான் வந்து ஃபிஷ் ரோஸ்ட் பண்ணுறது. ஏன்னா தேங்காய் எண்ணெயில் வந்து ஃபிஷ் ரோஸ்ட் பண்ணுறது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோ ஹெல்த்தியும் கூட. அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான ரீசன் என்னென்னா, எனக்கு சில தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறதுனால தேங்காய் எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் ஃபிஷ்ஷுமே தைராய்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நான் ஃபிஷ் வந்து எப்போயுமே தேங்காய் எண்ணெயோட கம்பைன் பண்ணி சாப்பிட்றது வழக்கம். எப்பவும் போல் பார்த்திங்கன்னா 2 ஃபிஷ் ரோஸ்ட், எப்பவுமே 2 தான் நான் சாப்பிடுவேன், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது, அதுவே வந்து பெருசாக இருக்கு இல்லையா. 2 ரோஸ்ட் வச்சுட்டு தூயமல்லியில் பண்ண பழைய சாதம், தூயமல்லி ரைஸ் வந்து முந்தின நாள் ஆக்கி அதுதான் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். தூயமல்லி ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. எதுவுமே நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், தேவைப்பட்டாச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பர்டிகுலர்லி அதிக குவான்டிட்டியாக வாங்கும்போது நாங்கள் கம்மி ப்ரைஸ்க்கு வந்து கொடுக்குறோம். கையோடு பார்த்திங்கன்னா குழிப்பணியார மாவுக்குமே வந்து நான் ஊற போட்டுக்கிறேன். 1 டம்ளர் பச்சரிசி, அப்புறம் 2 கைப்பிடி அளவுக்கு வெள்ளை உளுந்து, இதில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சாச்சு. இது நைட் வந்து அரைச்சிக்கிடுவேன். அண்ட் இப்படி தான் வந்து என்னோடய ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் ரொட்டீன் அன்றைக்கி போயிட்டு இருந்தது. யூஸ்வலி கிட்ஸ் ஈவினிங் தான் அத்தை வீட்டுக்கு போவாங்க. அன்றைக்கி வந்து மத்தியானம் சீக்கிரமாகவே வந்து போயிட்டாங்க அத்தை வீட்டுக்கு. சீக்கிரம் போயிட்டதால் அவங்க நைட்டுக்கு வந்து இங்கே டின்னருக்கு இங்கே தான் வருவாங்க மேக்ஸிமம். ஸோ டின்னர் வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணணும் சீக்கிரமாக. இப்போது வந்து கொஞ்சம் ஈவினிங் நான் ப்ரேயர் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணேன். யூடியூப்பில் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச ஃபேவரேட்டான சாங்ஸ் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துட்டு அது கூடயே பாடிட்டு இருந்தேன். எத்தனை பேருக்கு வந்து இது மாதிரி சாங்ஸ் கேட்கும்போது கூடவே வந்து கத்தி பாடுறது பிடிக்கும். ஹம் பண்ணுறது வேறு, நம்ம கத்தி அந்த வைப்போடு பாடுறது வந்து இன்னும் ஜாலியாக இருக்கும் இல்லையா. அது மாதிரி மூமெண்ட்ஸ் வந்து நீங்கள் தான் ரீக்ரியேட் பண்ணணும். இது மாதிரியான மூமெண்ட்ஸ் வந்து எப்போவுமே லைஃப்பில் வந்து கொண்டு வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்போவுமே வந்து ஹாப்பியாக இருப்போம். ஸோ அது மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் மொட்டை மாடிக்கு போய் கொஞ்சம் நேரம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணேன். 80% பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு என்னோடய கிறிஸ்டல்ஸ் வச்சு ஒரு 40 மினிட்ஸாவது வந்து ப்ரேயர் பண்ணுறது உண்டு. பட் அதை மிஸ் பண்ணிட்டாலும் ஈவினிங் வந்து அந்த டைம் நான் எடுத்துக்கிடுவேன், மிஸ் பண்ணதே கிடையாது. ஸோ இது மாதிரி ப்ரே பண்ணுறதுனால எனக்கு நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு குருமாவும் சப்பாத்தியும் சிம்பிளாக வச்சுக்கலான்னு நினச்சேன். ப்ளஸ் அன்றைக்கி குழிப்பணியாரத்துக்கு வந்து ஊற வச்சுருந்தேன், அந்த மாவையுமே வந்து நான் ஆட்டிக்கிறேன். இது 2 வேலையும் முடிகிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு. பிகாஸ் நான் யூஸ்வலி வந்து 7:30க்கெலாம் சாப்பிடணும் அப்படின்னு நினப்பேன். ஆக்சுவலி பார்த்தா 7:30க்குள்ளே சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. மேக்ஸிமம் டேஸ் பார்த்திங்கன்னா அப்படி தான் நான் சாப்பிடுவேன். மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன்னு கூட சொல்லலாம். உங்களில் எத்தனை பேர் நீங்கள் ஏர்லியராக வந்து டின்னர் முடிச்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் மாவு ஆட்டி முடிச்சதுக்கப்புறமா குருமாவும் வச்சிட்டு இருந்தேன். பொட்டேட்டோ வந்து உப்பு போட்டு பிசைஞ்சிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் குருமா கூட. சைடில் பார்த்திங்கன்னா சப்பாத்தியுமே ரெடி பண்ணிடலாம் இந்த குருமா கொதிக்கிறதுக்குள்ளே. கிட்ஸுமே வந்துட்டாங்க அத்தை வீட்டிலேருந்து. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எக் போட்டு சப்பாத்தி பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு அதுனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து சிம்பிளாக வந்து நார்மல் சப்பாத்தி தான் போட்டிருந்தேன், எனக்கு என் ஹஸ்பண்டுக்கெல்லாம். இப்போ எல்லாருமே டின்னர் முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கோட ரொட்டீன் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து ஏதாவது மூவி பார்க்கணும். இனிமேல் தான் வந்து யூடியூப்பில் போய் பார்க்கணும் என்னென்ன ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதோட இந்த ஃபுல் டே விலாக் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் வந்த மோட்டிவேஷ்னலான சில எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷ்னலான விலாக்ஸ், பாரம்பரிய அரிசியோட சமையல், அன்குக்ட் ரெசிபி, ஸ்டோரிஸ், மோட்டிவேஷ்னல் டிப்ஸ், இது மாதிரி எக்கச்சக்கமான பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் இருக்குது. டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.